நீ மட்டும் மிலிட்டரிக்கு போய் தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு மாட்டிட்ட. நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். ஏதோ அபராதம், சஸ்பெண்ட், 1 வருஷம் ஜெயில் தண்டனை பரவாயில்ல. இப்படி குத்தி கொலை பண்ற அளவுக்கு பெரிய குத்தவா? நீ செஞ்சது சாதாரண குத்தம் இல்ல, தேச துரோகம். நீ ஒருத்தம் வாங்குறதுனால உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வாங்குற. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில், எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து கூட்டிட்டவராக இருக்கீங்க. நல்ல காத்து இல்ல, நல்ல பொருள் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருந்து இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் கடனாளியான தண்டம் மிச்சம். பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் பெரிய பெரிய நாடா வளர்ந்திருக்க. எப்படி? ஏன் அங்கெல்லாம் லஞ்சம் இல்ல? இருக்கு இருக்கு. அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தாண்டா லஞ்சம். இங்க கடமையை செய்யறதுக்கு லஞ்சம். ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிரசவாஸ்பத்திரியில இருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய ஒருமைப்பாடுங்கிறது இந்த நாட்டுல லஞ்சத்துல மட்டும்தான்டா இருக்கு. சின்ன சின்ன லஞ்சம் தானே பரவாயில்ல, எல்லாரும் கொடுக்கறாங்களேன்னு எல்லாருமே அலட்சியமா இருந்ததுனாலதான் நம்ம கண்ணுக்கே தெரியாம புத்து நோய் மாதிரி இந்த லஞ்சம் பரவி நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, நீ எல்லாரும் உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடையாள கொலை. ஐயா, என்ன கொல்றதாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? தீரணும் தீரணும். என்ன மாதிரி எல்லாரும் கத்திய தூக்க சொல்லல. கொடுக்கறத நிறுத்துங்க, லஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க. லஞ்சம் ஒழியணும். அது வரைக்கும் என் போராட்டம் தொடரும். ஐயா, ஒரே ஒரு போன் கால் 499367 போட்டு கொடுங்க. 1 ஹவர்ல எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு வந்து தர சொல்றேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. நான் கத்திய தூக்கினால தப்பே இல்லை. அந்நியர்கள் இந்த நாட்டை சுரண்டும் போது அடிச்சு அடிச்சு ரேக அழிஞ்சு போன கை இது. நம்ம நாட்டுக்காரனே சுரண்டும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இனி எவனாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாய திறந்தா குத்துவேன். லஞ்சம் கொடுத்தாலும் குத்துவேன், லஞ்சம் கொடுக்கலன்னு வேலையை தாமதம் பண்ணாலும் குத்துவேன். ஜெய் ஹிந்த்.